ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு கருவேப்பிலை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சூப்பரான கிரேவி. இது செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் செம்ம சுவையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல நல்ல வெந்நீர் தரன்னு கொதிக்க வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே புளியை வெந்நீரில் ஊற போட்டாச்சு. இந்த கருவேப்பிலை தொக்கு பண்ணுறதுக்கு வெறும் அடுப்பில் ஆயில் விடாமல் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. முடி வளர்ச்சியை தூண்டுது, நல்ல கண் பார்வைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் எல்லா விதமான நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடிய அடுப்பில் கடாய் வச்சு அந்த கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விடக்கூடாது. வெறும் சட்டியில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், ஒரு பெரிய ஸ்பூனாக வச்சுக்கணும். குட்டி ஸ்பூன் இல்லை, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக விதை மல்லி இது எல்லாம் போட்டுக்கணும். அது கூட நம்ம உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிடணும். இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து கருகாமல் நல்லா பொன்னிறமாக இதை வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய கறிவேப்பிலையை எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெறும் சட்டியில் தான் இது எல்லாமே ஆயில் விடாமல் வெறும் சட்டியில் போட்டு தான் நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ கறிவேப்பிலையும் நல்லா முறுன்னு நம்ம வறுத்து எடுத்து வறுத்ததை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற போட்டுக்கொள்ள புளி, அந்த புளியை அப்படி கரைக்கலாம் வேண்டாம், அப்படியே ஊற்றிடணும். அதில் ஏதாவது அந்த நார், அந்த விதை, புளியங்கொட்டை அது இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துட்டு அந்த புளியை நல்லா அப்படி கடைஞ்சே விட்டுறணும். அதில் கரண்டி வச்சு நல்லா நச்சு அப்படி கடைஞ்சி அது விட்டுறணும். அதை நல்லா கொதித்து நல்லா கொள்ளுன்னு ஆகும் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம இங்கே நல்லா புளி கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய மலைப்பூண்டு எடுத்து நல்லா நச்சு தட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். நல்ல பெரிய பூண்டாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பூண்டாக எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆறிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய் பொடியும் போட்டு நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா தனியாக வத்தப்பொடியை போட்டுக்கலாம். இப்போதைக்கு திரிக்கும் போதே நம்ம குழம்பு மிளகாய் பொடியை போட்டு சாம்பார் பொடி அதை போட்டு நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கலாம். மையாக திரித்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக நல்ல மையாக திரித்து எடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பட்டா திரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா வலித்து விட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய கறிவேப்பிலையை நல்லா கையில் நொறுக்கணும்னா நொறுங்கிடும். ஏன்னா நம்ம நல்ல முறுன்னு நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம். அதனால் அதை நல்லா நொறுக்கிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு போட்டது சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் அந்த பொடியோடு அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா வெறும் வத்தப்பொடி கொஞ்சம் ஆயிலும் விட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். உப்பு போட்டுட்டு நம்ம வெறுமனை அப்படியே அரைச்சோன்னாலே போதும். ஆயில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிசுப்பாக நல்லா கொஞ்சம் இதாக தான் வரும். இது நல்லா அரைச்சி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நம்ம முதல்ல வறுத்து வச்சது திரிக்கிறதுக்கு இப்போ தாளிப்புக்கு போடுறோம். கொஞ்சமாக கடுகு, தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்தம் பருப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்மளுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் பொரியறதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வெள்ளைப்பூடி இடித்து வச்சுக்கொள்ள அந்த வெள்ளைப்பூடையும் போட்டு இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா இது எல்லாமே பொரிஞ்சது வதங்கி எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே கொதிக்க வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியை இதில் விட்டுக்கலாம். புளி நல்லா கொதித்து வச்சிருக்கு, அதை இதில் விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு பார்த்திங்கன்னா இந்த சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும்
அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வச்சு பார்த்துட்டு ஒரு வாரமாக வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த புளி தண்ணியை இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வெள்ளைப்பூடை போட்டாச்சு, தாளிசம் அது கூட இந்த புளி தண்ணியை விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா இதை எல்லாம் நல்லா கொஞ்சம் கொதித்து வரவும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ப்ளைன் மிளகாத்தூள் பொடி இருக்கு இல்லையா, அந்த மிளகாத்தூள் பொடியையும் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம், சாம்பார் பொடி போட்டுட்டோம், எல்லா விதமான தானியங்களும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ அதாவது கடுகு, வெந்தயம் இந்த மாதிரி எல்லாமே அரைக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வத்தப்பொடியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். கொஞ்சம் புளியெலாம் நிறைய போட்டிருக்கனால உரப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதையும் போட்டாச்சு. நான் ரொம்ப உரப்பில்லை, சாப்பிட்டு பார்த்தோன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கறிவேப்பிலை, இந்த பொடி இதெல்லாம் சேர்த்து இந்த ஆயிலில் அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இதுக்கு வந்து தண்ணியே விடக்கூடாது. நீங்கள் ஆயில் மட்டும்தான் விட்டு நல்லா கிண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு கிண்டி விட்டோன்னா செம்ம சூப்பராகிடும். கொஞ்சம் காயப்பொடியும் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்திங்கன்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதில் வந்து நீங்கள் வந்து ஆயில் விட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா சுருண்டு வரும். இந்த பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு கிரேவி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது வந்து சாதம், இட்லி, தோசை, மோர் சாதம் எல்லாத்துக்கும், லெமன் ரைஸ் எல்லா சாப்பாட்டுக்கும் செம்ம சூப்பரான காம்பினேஷன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் செல்வ விநாயகா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.